ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் AutoTrendTamil சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம சேனலில் EV பையர்ஸ், அதாவது எலக்ட்ரிக் கார் வாங்குறவங்க பல பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து டவுட்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க EV பையர்ஸ் எல்லாத்துக்குமே. அதாவது இந்த EV இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகுமா, இது எந்த அளவுக்கு சஸ்டெய்னிங்காக இருக்கும், இந்த மாதிரி பல டவுட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாம் நானும் கிளாரிஃபை பண்ணணும், உங்களுக்கும் கிளாரிஃபை பண்ணி தரணும். அதுக்காக இங்கே வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஈரோடில் டெக்ஸ்வேலியில் இருக்கிற ZEON சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த ZEON சார்ஜிங் ஸ்டேஷனுடைய CEO ஆன திரு கார்த்திகேயன் சார் இன்றைக்கி நம்ம கூட இருக்கார். அவர்கிட்டே இந்த டவுட்ஸ் எல்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம், கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. ஸோ வெரி குட் ஈவினிங் சார் கார்த்திகேயன் சார். தேங்க்யூ. வெல்கம். அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நேயர்களுக்கும் எனக்கும் பல டவுட்ஸ் இருக்குது. ஷோர், அதெல்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணி ஆல்வேஸ் ப்ளஷர். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் சார், ZEON சார்ஜிங் நீங்கள் இந்தளவுக்கு நெட்வொர்க் வளர்ந்துருக்கீங்க. ஸோ இது ஆரம்பித்தது எப்படி, எப்போ, அண்ட் இதனுடைய விஷன் என்ன, இதோட காரணம் என்ன? ஓகே, ஸ்லைட்லி லாங்கர் ஸ்டோரிங்க. ஓகே. ஸோ என்னென்னா 2017 ஐ ஸ்டார்டட் டிரைவிங் த ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் கார். ஸோ அந்த டைமில் இந்தியாவில் இருந்த ஒரே ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ரேவா E2O. ஸோ அது விட்டால் வேறு எலக்ட்ரிக் காரே கிடையாது அப்போது. ஸோ அது ஐ டிட் தட் பிகாஸ் ஆஃப் கமிட்மெண்ட் டு சஸ்டைனபிலிட்டி, எமிஷன்லெஸ் வெஹிக்கிள். ஸோ அதெல்லாம் என் கவனத்தை இழுத்துது. அதே மாதிரி என்வாயர்மெண்டல் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இஷ்யூஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் சம்திங் இஸ் ஒரு உறுத்தலாகவே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு இது. ஸோ பர்சனலாக சரி ஜீரோ எமிஷன் வெஹிக்கிளை லெட்ஸ் சூஸ் டு டிரைவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா, அது ஃபஸ்ட்டு ரேவா அப்படிங்கிற பெங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனி. ஆமாம், எஸ். ஸோ அதை ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டிரைவிங், அந்த டைமில் there still is a community of electric vehicle enthusiasts. அது basically it started as E2O community. அது E2O owners-லாம் இருக்கிற ஒரு குரூப் அது. ஸோ lot of people from Bombay, Pune, டெல்லி, பெங்களூர், சென்னை, அது மாதிரி ஒரு ரொம்ப பெரிய குரூப் கிடையாது. மொத்தமாகவே கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4000 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அதில் அந்த டைமில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அது அந்த வண்டி வாங்குறது இது குவைட் அட்வென்ச்சரஸ் குரூப். சாதாரண ஆளுக்கு அதை பண்ண மாட்டாங்க. கரெக்ட். கொஞ்சம் தைரியம், இந்த மாதிரி தேவையில்லாத ரிஸ்கெல்லாம் போய் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த குரூப்புங்க அது. ஸோ பட் வெரி இன்ட்ரெஸ்டிங் குரூப் ஆஃப் பீப்புள். ஸோ என்னோட தாட் ப்ராசஸ் ஆன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், ஆன் சஸ்டைனபிள் மொபிலிட்டி இவால்வ்ட் வெரி மச் பிகாஸ் ஆஃப் தேட். ஸோ அப்போது அந்த கார் பார்த்தீங்கன்னா அதோட மேக்ஸிமம் ரேஞ்சே ஒரு 85-90 கிலோமீட்டர் தான் கிடைக்கும் அதிகபட்சம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது ஃபாஸ்ட் சார்ஜ் எல்லாம் பண்ண முடியாது. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரிக் கார் மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது. அது ரொம்ப ஒரு லோ வோல்டேஜ், ரொம்ப அண்டர் பவர்டு வெஹிக்கிளுங்க அது. பட் டிஸ்பைட் ஆல் தட் அது ரொம்ப ஒரு என்ஜாயபிளான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அது ஐ செரிஷ் தட் வெஹிக்கிள். ஊருக்குள்ள ஓடுறதுக்கு குட்டியாக ஒரு நாய்ஸ்லெஸ்ஸான அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்டுங்க, சூப்பராக இருக்கும். கரெக்ட். ஸோ அதை வச்சுட்டே கிட்டத்தட்ட என்னோட ஒரு 90% ட்ரைவ் கம்ப்ளீட் ஆயிரும். இந்த ஒரு ட்ரைவ்ஸ் லெஸ் தென் ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே பண்ணுறது எல்லாமே அதுலேயே முடிச்சிடுவோம். ஓகேங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட் அந்த ஒரு காம்ப்ரமைஸ்டு எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துட்டு எப்படா இந்தியாவுக்கு ஒரு ப்ராப்பர் எலக்ட்ரிக் கார் வரும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அந்த டைமில் 2018-19 அப்போ 2019 டிசம்பர்லாம் உங்களுக்கு சப்சிக்வெண்ட்டாக 3 கார் லான்ச் ஆச்சு. டாடா நெக்ஸான், கோனா, ZS, MG ZS இதெல்லாம் லான்ச் ஆனோடனே ஸோ இந்தியாவில் நவ் ப்ராப்பர் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்தாச்சு. ஸோ எனக்கு என்னென்னா அந்த டைமில் ஐ தாட் வந்தோடனே எல்லாருமே அதை வாங்கிடுவாங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயே இந்த கார் நம்ம ஓட்டிட்டோம். நீ இதுக்கு மேலே கிட்டத்தட்ட அது 200 அது 100 கிலோமீட்டரில் லெஸ் தென் 100 கிலோமீட்டர் பண்ணோம்னா என்ன? அப்போ கார்லாம் பார்த்தீங்கன்னா கோனாலாம் 300 கிலோமீட்டர் ஈஸியாக பண்ணும். ஸோ அப்படிங்கும்போது அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. அப்போது மக்கள் எல்லாம் எடுத்துருவாங்க. அப்படிங்கும்போது அப்போ கான்வர்சேஷன் ஐ வாஸ் ஸ்லைட்லி சர்ப்ரைஸ்டு. ஏன்னா மக்கள் எல்லாருமே அதை ஒரு ஸ்கெப்டிக்கலாக தான் பார்த்தாங்க. எலக்ட்ரிக் கார்லாம் இந்தியாவில் விற்குமா, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கெப்டிசிசம் எல்லாத்துக்கும். பட் தென் ஒரு 2-3 வருஷம் ஐ ஹவ் ஆல்சோ பீன் கீன்லி வாட்சிங் அதர் மார்க்கெட்ஸ். யூஎஸில், யூரோப்பில், சைனாலெலாம்
எப்படி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, அங்கே சார்ஜிங் இக்கோசிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஐ ஹேட் அ ஃபேர்லி குட் ஐடியா ஆஃப் ஹவு த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷுட் லுக் அண்ட் ஃபீல், எப்படி என்ன தேவை, என்ன மாதிரி இடத்துல இருக்கணும், எப்படி ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஃபேர் ஐடியா இருந்தது. அப்போது இந்த லாக்டவுனில் இருந்தோம் இல்லைங்களா ஒரு 60 நாள். ஸோ அந்த டைமில் நிறையா இதை பற்றி யோசனை எப்படி பண்ணலாம், என்ன அந்த இதையே நம்ம திருப்பி மைண்டு சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மற்ற கோஃபவுண்டர்ஸ்கிட்ட வந்து ஐ பிச் திஸ் ஐடியா, இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு பெரிய பிஸ்னஸ் ஐடியாவெல்லாம் இல்லை. ஐ டோல்ட் தெம் நம்ம இருக்கிறது வந்து இந்த கோயம்புத்தூர் ஏரியாவில் இருக்கோம். ஸோ பெங்களூர் டு கொச்சின் வந்து ஒருத்தர் டிரைவ் பண்ணோம்னா இந்த இடத்துல ஒரு 2-3 சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே 2-3 ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு, ஜஸ்ட் டு ஷோ ஹவு இட் இஸ் டன், ஒரு ஆஸ் அ ஸ்டேட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஸோ அதை பண்ணவும் தெர் வாஸ் அ லாட் ஆஃப் கிரேட் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுங்க. அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு வந்து மக்கள் அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னதையே. ஸோ அதை பண்ண உடனே வந்து அந்த கம்யூனிட்டியில் வந்து பயங்கரமான ஒரு வரவேற்பு. ஸோ அந்த டைமில் வந்து நெக்ஸான் வாங்கினவங்கலாம் வந்து தே ஸ்டார்டட் டூயிங் ஜேர்னிஸ். நம்ம எதிர்பார்த்ததை விட பெட்டராக அவங்க வந்து தே டுக் டு இட் வெல். ஸோ கூட அந்த டைமில் நெக்ஸான் வாங்கினவங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தான் வாங்கினாங்க. கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் வி கெப்ட் எக்ஸ்பேண்டிங். ஒரு கஸ்டமர்ஸ் கேட்பாங்க இல்லையா, இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அங்கே இருந்தால் நல்லாயிருக்குன்னு. அந்த டைமில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப கம்மி. ஸோ ஒரு திடீர்னு பார்க்கும்போது திரும்பி பார்த்தோம்னா ஒரு 30-40 ஸ்டேஷன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அப்புறம் தென் வி தாட் ஓகே ரைட், இது வந்து இது சம்திங் பிக், இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சும்மா அது விளையாட்டாக பண்ணிட்டு விட்டுறக்கூடாது, சீரியஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தென் வி டெவலப்ட் நேஷனல் ஆம்பிஷன்ஸுங்க. ஸோ டுடே வி ஆர் ஆப்ரேட்டிங் க்ளோஸ் டு அபவுட் 500 சார்ஜர்ஸ் across South Indian states. So about 12,000 kilometers of highways have been electrified only by us. Okay. Right, இது போக நிறைய மற்ற சார்ஜிங் கம்பெனிஸ் இருக்குது. So including in the 4 states, 5 states. 5 states. So Kerala, Karnataka, Tamil Nadu, Andhra, Telangana, to a certain extent South Maharashtra also we are doing. Oh, wow, super nice. Yes. ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக டெவலப் ஆகி அது வந்து அப்புறம் தென் தி ஆப்பர்ச்சுனிட்டி இவால்வ்டுன்னு வச்சுக்கலாம். அது ஒரு ப்ராப்ளமாக தான் ஃபஸ்ட்டு வந்தது. சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லை அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளம். அப்போ அட் சம் பாயிண்ட் அந்த ப்ராப்ளத்தை வந்து நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான். சூப்பர் சார். உண்மையாகவே அதாவது இது நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ இல்லையோ, பட் தென் லேட்டரும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதாக போச்சு. அது வந்து இன்றைக்கி பல லட்சம் பேருக்கு வந்து பயனாக இருக்குது. உங்கள் ஜியோன் நெட்வொர்க்கை மட்டும் நம்பியே வந்து பல பேர் வந்து வண்டி வாங்குறாங்க அப்படின்னு உறுதியாக கூட சொல்லாமா? அதுதான் ஆக்சுவலாக வந்து நம்மளோட மிஷனே. அதாவது ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஸ்டேஷன் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா, சரி இந்த ஸ்டேஷனில் வந்து இது நம்ம இவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணுறோம், இதோட சக்ஸஸ் நாங்கள் எப்படி கவனிச்சுக்கணும்னு நான் பர்சனலாக நினச்சேன்னா, இந்த ஸ்டேஷனால் வந்து ஒரு 50 கார் விற்றுது அப்படின்னா வில் கன்சிடர் இட் அ சக்ஸஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து இது நினச்சி பண்ண முடியுமா இல்லைன்னு தெரில. பட் ஒரு 50 பேர்த்த வந்து இஃப் வி கன்வின்ஸ் டு பை எலக்ட்ரிக் கார்ஸ்னால் தட் இஸ் குட் இனஃப்ங்கிறது தான் அந்த ஃபஸ்ட் ஸ்டேஷனோட ஐடியாவே. ஸோ தட் இஸ் கம் அ லாங் வே இப்போ. அதுக்கப்புறம் உண்மையா சார், லைக் எங்கே பார்த்தாலும் வந்து சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும்னு நான் பார்த்த வரைக்கும் ஜியோன் சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லாத இடம் இல்லை. அந்த வகையில் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. யுவர் ஐடியா இஸ் வாட் கிரியேட்டட் திஸ். ஸோ நெக்ஸ்ட் திங், இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டிமாண்டு டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது. ஏன்னா வி ஆர் சீயிங் கார்ஸ் இப்போ நெக்ஸான்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தென் கர்வ் வந்தாச்சு. அதுக்கப்புறம் மஹிந்திரா இஸ் லேண்டட் வித் B6 அண்ட் XEV9. கிரெட்டா எலக்ட்ரிக் வந்தாச்சு. மாருதி இஸ் கமிங் வித் கிராண்ட் விட்டாரா, இ விட்டாரா. அதுக்கப்புறம் வந்து டொயோட்டாவோட வெர்ஷனும் வருது. ஸோ இத்தனை எலக்ட்ரிக் கார்ஸ் வரும்போது மக்கள் இன்க்ரீசிங்லி அடாப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காமெட்லேருந்து ஆரம்பித்து நம்ம ப்ரீமியம் எலக்ட்ரிக் கார்ஸ் அதெல்லாம் போகிற வரைக்குமே எல்லோரும் வந்து EV கார்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ஆடி e-tron ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கேற்ற டிமாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த மார்க்கெட்டோடைய அது டிமாண்டுக்கு ஏற்ற ஆன்சர் உங்கள்கிட்ட இருக்கா? ஷோர். அதாவது இப்போ இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ஒரே நாளில் வந்து ரோட்டுக்கு வர கிடையாது இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி 5 வருஷமாக அக்யூமுலேட் ஆன கார்ஸ். அதே மாதிரி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லிட்டரலி ஜீரோ, ரைட்டுங்களா. 2020 பிகினிங்கில் என்ன இருந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி எனிதிங், எதுவும் பெருசாக இல்லை. பட் இதே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் இருந்த சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நெட்வொர்க் பற்றி மட்டும் சொல்லணும்னா, லாஸ்ட் இயர் இருந்த சைஸுக்கு நாங்கள் இப்போ இந்த வருஷம் டபுள் ஆகிட்டோம். ஓகேங்களா. ஒரு 200+ சார்ஜஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். டுடே வி ஆர் க்ளோஸ் டு அபவுட் 500 சார்ஜஸ். ஸோ பாயிண்ட் என்னன்னாங்க, த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் கீப்பிங் பேஸ், இட் இஸ் ஆல்சோ இவால்விங் வித் த கார்ஸ். ஸோ ஆக்சுவலாக சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மச் ஈஸியர் தென் பில்டிங் எ பெட்ரோல் பம்ப்.
அப்படியா? ஓகே. ஒரு பெட்ரோல் பம்புக்கு ஆகிற செலவு உங்களுக்கு எவ்வளோ ஆகுது, எவ்வளோ பெரிய இடம் வேணும். பட் சார்ஜிங் ஸ்டேஷன் லிட்டரலி உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கோ அங்கெல்லாம் பண்ண முடியும். அதாவது சில இடத்துல வந்து டெஸ்டினேஷன் சார்ஜர் 7 கிலோவாட் சார்ஜர் பண்ணலாமா இருக்கும், சில இடத்துல வந்து 120 கிலோவாட் சார்ஜர் தேவையாக இருக்கும், சில இடத்துல 200 கிலோவாட் சார்ஜர் தேவையாக இருக்கும். பட் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி இருக்குதோ அங்கே ஒரு 3 பின் சாக்கெட் போட்டால் கூட ஒரு காரை சார்ஜ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதான் பாயிண்ட்டுங்க. ஸோ சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அடுத்த ஒரு 15-20 வருஷத்துக்கு வந்து இட் இஸ் கோயிங் டு கீப் ஆன் க்ரோயிங். ஏன்னா இன்றைக்கி ரோட்டில் இருக்கிற எல்லா வெஹிக்கிளும் வந்து அட் சம் பாயிண்ட் இட் ஹேஸ் டு பிகம் எலக்ட்ரிக். தெர் இஸ் நோ அதர் சாய்ஸ். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கே க்ரியேட் பண்ண முடியுமானா முடியாது. கரெக்டுங்களா? பட் அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அந்த டைம் எப்படி வெஹிக்கிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இருக்கிற பாயிண்டில் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே, அதாவது 2026க்கு தேவையான கார்ஸுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்ரெடி இன் பிளேஸ். ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி கார்ஸ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 5 கார் சார்ஜ் பண்ணலாம். ஓகே. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ண ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கார் 2 கார் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் தட் வி ஹவ் அப்கிரேடட் இப்போ. மேலும் இன்னொன்று நீங்கள் இவால்விங்னு சொன்னீங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து அந்த க்ரோத்தையும் இதுலேயும் கவனிச்சிருக்கலாம். இனிஷியலாக வந்து சார்ஜஸ் எல்லாம் லோ பவராக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 கிலோவாட் வரைக்கும் பவர் வந்து இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே போட்டிருக்கீங்க BMW மினி சார்ஜிங்னும் போட்டிருக்கீங்க. ஸோ அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ ஃபர்தர் இன்னும் நிறையா வளரும்னு எதிர்பார்க்குறேன். அந்த வகையில் ஃபியூச்சர் ப்ரொஜெக்ஷன் மார்க்கெட் ரீதியாக அண்ட் உங்களுடைய டிமாண்ட் ரீதியாக வாட் யூ சி? கார்ஸ் சம்மந்தமாக கேட்குறீங்க. சரி, எலக்ட்ரிக் கார்ஸ் பற்றி மட்டும் நான் பேசுகிறேன். ஓகேங்களா? இது போக வந்து லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸுங்க, ஹெவி டியூட்டி வெஹிக்கிள்ஸ், ட்ரக்ஸ், பஸ்ஸஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போகாமல் நம்ம கார்ஸ் மட்டும் பற்றி பேசுவோம். ஏன்னா ஐ திங்க் உங்கள் ஆடியன்ஸ் மோஸ்ட்லி கார்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ 2020லேருந்து 2024 கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கார்ஸ் வந்து இது வரைக்கும் வந்திருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸு 2 lakh வெஹிக்கிள்ஸ் ஹவ் பீன் ரெஜிஸ்டர்ட். ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து அந்த 2 லட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2024 மட்டும் 90,000 கார் விற்றுருக்கு. கரெக்டுங்களா? அப்போது 2021, 21, 22 கம்பைன்டு 23 கம்பைன்டு 2024 டபுள் ஆயிருக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட். ஓகேங்களா? சேம் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இஸ் எனிவேர் ஃப்ரம் 1.5 lakh to 2 lakh கார்ஸ் புதுசாக இந்த வருஷம் ரெஜிஸ்டர் ஆக போகுது அப்படிங்கிறத எதிர்பார்ப்போம். 2025 அலோன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பாரத் மொபிலிட்டி ஜனவரி நீங்கள் வந்திருந்தீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்டோ மேக்கர்ஸும் வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து இவிஸுக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி, ஒரு திருப்புமுனைங்கிறது தான் பேச்சு. ஸோ இத்தனை நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரிடாமினென்ட்லி டாட்டா, அதுபோக எம்ஜி கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் தான் கீ பிளேயர்ஸ், வேறு யாரும் மார்க்கெட்டில் இல்லை. பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஹேவ் சாய்ஸ். இப்போ கரெக்டாக இருக்குது. ஹிண்டாயில் லான்ச் பண்ணிட்டாங்க. BYD இருக்குது. BYD has been there for some time. மஹேந்திரா, மாருதி இஸ் கம்மிங், டொயோட்டா இஸ் கம்மிங். ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஹேவ் அ சாய்ஸ். இப்போ நீங்கள் வந்து நான் வந்து மாருதி தான் வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு கஸ்டமர் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்றைக்கி சாய்ஸ் வந்தாச்சு. மஹேந்திரா தான் வாங்குறேன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு தே ஹேவ் அ சாய்ஸ். ஸோ இந்த வருஷம் தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு சேஞ்ச். ஆல்மோஸ்ட் எல்லா ஆட்டோ OEMஸும் வந்து தே ஹவ் லான்ச் தேர் ஓன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஸோ திஸ் இயர் இஸ் கோயிங் டு பி வெரி பிக் ஃபார் EVஸுங்க. அண்ட் எவ்ரி அதர் இயர் இஸ் கோயிங் டு பி பிகர். 2026 இதோட பெருசாக தான் இருக்க போகுது. ஸோ அதாங்க. ஸோ மார்க்கெட் வந்து இதோட cumulated annual growth rate வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி எனிவேர் ஃப்ரம் 50 to 100% எவ்ரி இயர், அட்லீஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 4-5 years. ஸோ அந்த ரீதியாக இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்திருக்கு. அதாவது 2027க்கு அப்புறம் டெல்லி பர்டிகுலர்லி பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸ் வந்து கம்ப்ளீட்லி வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு தே ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் மெயின்லி ஆன் EV அப்படின்னு. நீங்கள் டெல்லியில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? எஸ் டெஃபினெட்லி. உங்களுக்கு அங்கே சம மார்க்கெட் இருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஷோர் இருக்குங்க. சி பட் பாயிண்ட் என்ன அப்படின்னா சார்ஜிங் எக்கோசிஸ்டம் பில்டு பண்ணுறோம் இல்லைங்களா, தட் ஹேஸ் டு பி பில்ட் இன் அ வெரி காம்ப்ரிஹென்சிவ் மேனர். ஓகேங்களா? அதாவது என்னன்னா தேர் சம்திங் கால்ட் நெட்வொர்க் எஃபெக்ட். ஸோ இப்போ நான் இங்கே ஒரு சார்ஜரு, டெல்லியில் ஒரு 2 சார்ஜரு, சண்டிகரில் ஒரு சார்ஜரு, அகமதாபாத்தில் 2 சார்ஜரு, மும்பையில் 4 சார்ஜர் போட்டேன் அப்படின்னா அது யாருக்கு யூஸ் இல்லை. கரெக்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ இங்கே இருக்கிறவங்க வந்து ட்ராவல் பண்ணணும்னா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் நெட்வொர்க் நம்பி மட்டுமே எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ when we expand to North Indian marketsங்க, it will be in a gradually phased manner. ஸோ இப்போ மகாராஷ்டிரா பண்ணிகிட்டு இருக்கோம், ஆஃப்டர் தட் வில் பி குஜராத். அந்த மாதிரி வந்து வில் கீப் எக்ஸ்பேண்டிங் இன் அ வே தட் கஸ்டமர்ஸ் கேன் யூஸ் தட். அந்த மாதிரி போகணுங்கிறது தான். ஸோ ஏன்னா
இப்போ இங்கே இருக்கிற கஸ்டமர் யாரும் போய் டெல்லிக்கு ஓட்ட போகிறது, டெல்லி இருக்கிறவங்க யாரும் இங்கே வந்து ஓட்ட போகிறது கிடையாது. இப்போ எங்களுக்கு இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் கஸ்டமர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இவங்க எங்கெங்கே ட்ராவல் பண்ணுவாங்களோ அந்த வந்து அப்படியே பெரிஃபரி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறதுங்கிறது தான் வந்து இட் வில் கிவ் அஸ் தட் நெட்வொர்க் எஃபெக்ட். ரேண்டமாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அது பெருசாக பிரயோஜனமாக இருக்காது. பட் டெஃபினெட்லி வி ஆர் மூவிங் நார்த். இப்போ ஹைதராபாத் வரைக்கும் நாங்கள் பண்ணியாச்சு. ஈவன் விசாகப்பட்டினம், விஜயவாடா இப்போது எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் எக்ஸிஸ்டிங் ஸ்டேஷன்ஸையே வந்து நாங்கள் ரீவேம் பண்ணி ஜாஸ்தி பெருசும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு இடத்துல நாங்கள் ஃபஸ்ட்டு 2020 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஷனில் ஒரு கார் சார்ஜ் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டேஷன் பில் பண்ணோம், அப்புறம் 2 பில் பண்ணோம். அப்புறம் இன்றைக்கெல்லாம் வந்து பண்ணுறது பார்த்தோன்னா நிறைய இடங்களில் வந்து நாங்கள் புதுசாக பில் பண்ணுறது ஒரு ஸ்டேஷன்லேயும் வந்து 5லேருந்து 6 கார் சைமல்டேனியஸாக சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்பான்ஷன் எக்ஸிஸ்டிங் ஜியோகிராஃபியும் வந்து நாங்கள் மோர் சார்ஜஸில் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு கட்டாயம். அது பண்ணி தான் ஆகணும், கண்டிப்பாக பண்ணணும். அது சூப்பர். அந்த வகையில் சார் இங்கே வந்து நீங்கள் 5 சார்ஜிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னீங்க. ஸோ இங்கே என்னென்ன இருக்குது, வாட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜர், அதை வந்து பார்ப்போமா? ஷோர். இது 120 கிலோவாட்டுன்னு போட்டிருக்கு சார். எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 120 கிலோவாட் டிசி சார்ஜர், ரைட்டுங்களா? ஸோ 120 தான் மேக்ஸிமமா, இல்லை அதுக்கு மேலே என்ன போகும்? இல்லை, அதாவது 240. இப்போ எங்கள் ஸ்டேஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் சில இடங்கள்லாம் வந்து we've done 360 ஆல்சோ. எதுக்கு யூஸ் ஆகும் சார்? பஸ்ஸஸ்ஸு, அதுவும் ஹை அண்ட் கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 150-200 எடுக்கும். ஸோ 2-3 கார்ஸ் அதில் உங்களுக்கு 360 கிலோவாட்னா டைனாமிக்கல் லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ அதில் 4 கனெக்டர் 6 கனெக்டர்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி போகிறது. பட் இப்போ இது எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கர்வ் இருக்கு இல்லைங்களா, 55 கிலோவாட் டாடா கர்வ் வந்து திஸ் வில் டேக் அபவுட் 70 கிலோவாட்ஸ் ஆஃப் பவர், ரைட்டுங்களா? ஸோ 120 கிலோவாட் சார்ஜர் இருந்தாலும் கார் வந்து வில் டேக் அப் டு 70 அவ்வளோதான் எடுக்கும். கரெக்ட். ஸோ இப்போ இதே 2 கார் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு 2 கனெக்டர் இருக்குது, இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ 2 கனெக்டர் வந்து யூஸ் ஆகும்போது உங்களுக்கு 60-60 வந்து லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிக்கும். ஸோ ஈச் கார் வில் கெட் 60 கிலோவாட்ஸ் அது மாதிரிங்க. பட் இன்னைக்கு இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கார்ஸ் டோன்ட் டேக் 60. டியாகோ வந்து பார்த்தீங்கன்னா அபவுட் 20 கிலோவாட்ஸ் எடுக்கும். நெக்ஸான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸான் 45 இருக்கு இல்லைங்களா, தட் டேக்ஸ் அபவுட் 60 கிலோவாட்ஸ் பவருங்க. ஸோ 60க்கு மேலே நெக்ஸான் தேவைப்படாது. பட் லார்ஜர் கார்ஸ் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, இன்க்ரீசிங் ஆகுது. ஆமாம். ஸோ இப்போ இது வந்து ஒன் அமங் யுவர் லேட்டஸ்ட் சார்ஜர்ஸ் இல்லையா? கரெக்ட். இதில் என்ன இப்போ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு சொல்லலாம் சார்? சரி, இட் இஸ் சார்ஜருங்கிறதுல வந்து எங்களோட எல்லா சார்ஜர்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஆட்டோ சார்ஜ் எனேபிள்டு. ஆட்டோ சார்ஜ், ஓகேங்களா? ஸோ ஆட்டோ சார்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு வந்து ஆங்ஸைட்டி இருக்கும். இது வந்து அன்மேன்டு சார்ஜிங் ஸ்டேஷன் இல்லையா? ஸோ நான் வந்தால் வந்து எப்படி ஆப் யூஸ் பண்ணணுமா, RFID கார்டு யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற நிறைய ஆங்ஸைட்டி இருக்குது. ஸோ இந்த டெக்னாலஜி என்ன பண்ணுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இட் டேக்ஸ் த டெக்னாலஜி எலிமெண்ட் ஆகவே. அப்படின்னா என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து எதுவுமே பண்ண தேவையில்லை. அவங்க வர்றாங்க, காரை எடுத்து ப்ளக்கை எடுத்து அதில் சொருகுனாங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்லி வந்து சிஸ்டம் வந்து வில் டிடெக்ட் திஸ் கார். இப்போது நீங்கள் உங்கள் காரில் வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த காருக்கு வந்து ஒரு யூனிக் மேக் ஐடி இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதை நம்ம கனெக்ட் பண்ணோன்னே அந்த கார் வந்து சிஸ்டம் கூட அந்த மேக் ஐடியை கம்யூனிகேட் பண்ணோம். அந்த ஐடி வந்து நாங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மேப் பண்ணியிருப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்தென்டிகேஷன் வந்து சீம்லெஸ்ஸாக ஆயிரும். ஸோ கஸ்டமர்ஸ் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, வந்தாங்கன்னா ப்ளக்கை குத்துனா போதும், ப்ராசஸ் வில் ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக்காக. வந்து இந்த ஆட்டோமேட்டிக் OTP மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக போய் கரெக்ட் பண்ணி அது கரெக்ட் பண்ணி கரெக்ட் இட் வில் டிடெக்ட் ஹவு மச் பவர் இட் நீட்ஸ். எஸ், ஃபாஸ்டாக் மாதிரியே தான். நீங்கள் வந்து ஒரு தடவை அக்கௌண்ட் செட்டப் பண்ணுறது மட்டும்தான் வேலை, ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் செட்டப் பண்ணிட்டீங்க, அந்த வாலெட்டில் உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு கேட்டாக நீங்கள் தாண்டி போயிட்டு இருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி வந்து நீங்கள் ஒன்ஸ் அக்கௌண்ட் செட்டப் பண்ணிவிட்டு அதில் வாலெட்டில் பேலன்ஸ் மட்டும் நீங்கள் டாப் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்களுடைய எந்த சார்ஜிங் ஸ்டேஷன் போனாலும் நீங்கள் ப்ளக்கை மட்டும் எடுத்து ப்ளக் பண்ணிங்கன்னா சரி, வெஹிக்கிளில் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜிங் வில் ஸ்டார்ட். சூப்பர். ஓகே. ஸோ அது ஒரு லேட்டஸ்ட்டான ஃபீச்சர், இது வரைக்கும் நான் இதை கேள்விப்பட்டது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியுமே ஆட்டோ சார்ஜ்லாம் சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செம பெனிஃபிஷியலான ஃபீச்சராக இருக்குது. இப்போது ரிகார்டிங் இப்போ இது 120 கிலோவாட், இப்போ அடுத்ததுன்னு பார்த்தோம்னா அங்கே ஒன்று இருக்குது 60 கிலோவாட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஓகே. ஸோ 60 தான் வந்து எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலும் இன்க்ரீசிங்லி அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிறது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோவாட் சார்ஜர்ஸ் தான் இருக்குது. ஓகே. அதுக்கு 2 காரணங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மோஸ்ட் மாஸ் மார்க்கெட் கார்ஸ் வந்து டோன்ட் டிமாண்ட் மோர் தென் 60 கிலோவாட், ஓகேங்களா? ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு இது போதுமானது இன்றைக்கி இருக்கிற கண்டிஷனுக்கு. பட் ஆஸ் நியூவர் கார்ஸ் கம்,
ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இன்னும் ஸ்பீட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நீங்கள் ஒரு நியூஸ் கூட இப்போ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், BYD வந்து 5 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறது. அதாவது அதில் 2 எலிமெண்ட் இருக்குது. ஒன்று வந்து BYD கார் 5 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண அந்த அளவுக்கு பவர் எடுக்கிற அளவுக்கு கார் கெப்பாசிட்டி இருக்குது. பட் சார்ஜருக்கு அந்த அளவுக்கு பவர் கொடுக்குற அளவுக்கு பவர்ஃபுல்லான சார்ஜரா வேணும் அப்படிங்கிறது வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400-500 கிலோவாட் சார்ஜர்ஸ் தேவைப்படும். அதாவது BYD மாதிரி அதாவது ஒரு 50 கிலோவாட் ஹவர் பேட்டரி இருக்கிற ஒரு வண்டியை நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணணும்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 350 to 400 kilowatts ஆஃப் பவர் இஸ் ரிக்வயர்ட் இல்லைங்களா? ஸோ சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்தளவுக்கு ஆயிரும். ஸோ ஒரு ரீசன் இன்றைக்கி இது நம்ம அதிகமாக 60 இருக்கிறது காரணம் நான் சொன்ன மாதிரி கார்ஸ் டோன்ட் டிமாண்ட் மோர் தென் 60. மோஸ்ட் கார்ஸ் டோன்ட் டிமாண்டுங்க ஒன்று. ரெண்டாவது கெட்டிங் அடிஷ்னல், அதாவது இந்த லோடு வந்து நம்ம கிரிட்ல தான் எடுக்கணும் இல்லையா? தட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். நம்ம வந்து இன்றைக்கி 250-300 கிலோவாட்லாம் இங்கே போன மாதிரி இருந்ததுன்னா ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அதுக்கு. அது ஆப்வியஸ்லி ஆமாம். எஸ். ஸோ இப்போது என்னோட இன்னொரு டவுட்டு, இப்போ ரிகார்டிங் நீங்கள் இப்போ சொன்னீங்க, இப்போ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான சார்ஜர்ஸ் வந்து 300 கிலோவாட்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பேட்டரியை தாங்குமா? வில் த பேட்டரி பி ஏபிள் டு கோப் அப் வித் சச் பவர்? அதுதான், தட் இஸ் வை BYD ஹஸ் மேட் தட் ஸ்டேட்மெண்ட். இப்போ அவங்களோட டெக்னாலஜி வந்து 5 நிமிஷத்தில் வந்து சார்ஜ் ஆகிற அளவுக்கு அவ்வளோ ஹை பவர் எடுக்கிற அளவுக்கு எங்களோட பேட்டரி டெக்னாலஜி இஸ் சவுண்டுன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அது ஆஸ் டேஸ் கோ பை, ஆஸ் இயர்ஸ் பாஸ், அந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா? பேட்டரியோட தெர்மல் மேனேஜ்மெண்ட்டு, பேட்டரியோட கெமிஸ்ட்ரி, இது எல்லாமே வந்து எவ்ரிடே இட் இஸ் கெட்டிங் இம்ப்ரூவ்டு. ஒரு மாடலுக்கு ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? சி ரேட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு சார்ஜ் ஸ்பீடில் என்ன அப்படின்னா, இப்போ கரெக்டாக வந்து இட்ஸ் அபவுட் 52 கிலோவாட் ஹவர் பேட்டரி. ஓகேங்களா? ஸோ 52 கிலோவாட் ஹவர் பேட்டரி வந்து நம்ம 52 kilowatts ஆஃப் ஸ்பீடில் சார்ஜ் பண்ணால் தட் இஸ் 1C. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸான் 40 கிலோவாட் ஹவர் பேட்டரி வந்து தெரியுங்களா? அது வந்து 30 கிலோவாட் தான் பவர் எடுக்கும். அப்போது இட் இஸ் லெஸ் தென் லெட்ஸ் சே 0.75C. பட் டெஸ்லாவெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா 2C 3C போயிடுச்சு. BYD இப்போ நீங்கள் 5 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிற கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி ஒரு 6-7C ரேட்ஸ். அதெல்லாம் டெஸ்லாவோட அதிகம். டெஸ்லாவோட அதிகம். ஏன்னா 5 நிமிஷத்தில் ஆகணும்னா இருக்கு இல்லைங்களா? 5 நிமிஷம்னா அதான் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து போய் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டு போகிற டைமில் சார்ஜ் ஆகிடும். கரெக்ட். ஓகே. ஸோ அதுதான் ஃபேக்ட். ஸோ பேட்டரி டெக்னாலஜி ரொம்ப ரேப்பிடாக இவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ பட் இன்றைக்கி இருக்கிறதே மோர் தென் இனஃப். இன்றைக்கி இப்போ ஒருத்தர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அடாப்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜியே போதுமானது. பட் தட் இஸ் கெட்டிங் ரேப்பிட்லி பெட்டர். டெஃபினட்டாக பார்த்துட்டே இருக்கோம் நம்ம எத்தனை எலக்ட்ரிக் வண்டி காமெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஈட்ரான் வரைக்கும் அந்தளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஃபைனலாக சார் இது ரெண்டும் வந்து பெரிய சார்ஜராக இருக்குது. இங்கே கடைசியாக ஒரு குட்டியாக ஒன்று வச்சுருக்கீங்க. இது BMW அண்ட் மினி சார்ஜிங் அப்படின்னு போட்டிருக்கு. இல்லை இது ZEON சார்ஜர் தாங்க. இட்ஸ் ஆக்சுவலி ABB ஹார்ட்வேருங்க இது. ஓகே. ஸோ வி ஹேவ் அன் பார்ட்னர்ஷிப் வித் BMW. ஓகே. ஸோ எங்களோட சில குறிப்பிட்ட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து வில் டூ அஸ் co-branded ZEON அண்ட் BMW பிராண்டிங்கில் வந்து பண்ணுவோம். ஸோ அது வந்து சம் பார்ட் ஆஃப் இட் BMW is also partnering with us to build charging stations. So very limited stations, but we'll be doing the same with other OEMs also. Like Tata's, the others also we will be doing. Most underappreciated. Okay. ஓகேங்களா? இதோட வேல்யூ யாருக்கும் தெரியாது. என்னன்னா நம்ம வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம மைண்டுக்கு என்ன வருது? ஒரு பிக் பவர்ஃபுல் ஷைனி சார்ஜிங் ஸ்டேஷன் வித் லாட் ஆஃப் ஃபாஸ்ட் சார்ஜர்ஸ். இதுதான் நமக்கு மைண்டுக்கு வருதுங்க. பெட்ரோல் பம்ப் மாதிரி ஒரு இது. பாயிண்ட் என்னென்னா ஏன் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது வந்து பெட்ரோல் பம்ப் மைண்ட் செட் காமன். அதாவது இப்போ நான் பெட்ரோல் கார் எத்தனால ஓட்டிகிட்டு இருந்தேன், பெட்ரோல் பம்புக்கு போய் தான் ஃபில்அப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எலக்ட்ரிக் கார் வாங்கினா சார்ஜிங் ஸ்டேஷன் போய் தான் ஃபில்அப் பண்ணணும். இதுதான மைண்ட் செட்டு. பட் பாயிண்ட் என்னன்னா 90% ஆஃப் சார்ஜிங் ஹேப்பன்ஸ் அட் ஹோம் ஆர் அட் ஒர்க் பிளேஸ். கரெக்டுங்களா? அப்போது 90% ஆஃப் சார்ஜிங் இஸ் டன் வித் திஸ் எக்யூப்மெண்ட். ஓகேங்களா? தீஸ் ஆர் வாட் வி கால் அஸ் டெஸ்டினேஷன் சார்ஜர்ஸ். ஓகேங்களா? ஸோ கரெக்ட். ஓகேங்களா? அந்த கான்செப்ட். எஸ். ஸோ டெஸ்டினேஷன்ங்கிறது என்ன? நம்ம வீடு, ஆஃபீஸாக இருக்கலாம், ரைட்டுங்களா? ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் பார்க்காக இருக்கலாம், ஆர் இட் குட் பி அ ரிசார்ட், ரைட்டுங்களா? இல்லை ஒரு பிஸ்னஸ் ஹோட்டல். நம்ம இங்கேருந்து சென்னை போகிறோம், ஒரு ஹோட்டலில் தாங்குகிறோம். நம்ம செக்இன் பண்ணிவிட்டு காரை ப்ளக்இன் பண்ணிவிட்டு வி ஜஸ்ட் கோ டு ஸ்லீப், யூ வேக் அப் வித் ஃபுல் டேங்க். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து இட் இஸ் ஃபேர்லி வெரி இன்எக்ஸ்பென்சிவ் டு டிப்ளாய். இப்போ அந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் டிப்ளாய் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனிவேர் ஃப்ரம் ஒரு 25 to 50 lakhs செலவாகும் இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன்.
பட் இது வந்து less than a lakh we can deploy one charger. And most இது வந்து 22 கிலோவாட்டுங்க. பட் most cars come with a 7 kilowatt or 11 kilowatt wall box. கார்லயே வரும். கரெக்ட்டா அது நம்ம வீட்ல மாட்டிக்குவோம். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ இந்த பாக்ஸ் இருந்தாலே போதும், கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா ப்ரிமிசஸ்லையும் இது பண்ண முடியும். ஒன்று, the equipment itself is not very expensive. ஒன்று. ரெண்டாவது, இதுக்கு it doesn't require too much power. இது 22 கிலோவாட் தான் இதுக்கு தேவைப்படுது. அண்ட் மோஸ்ட் கேஸஸ் 7 கிலோவாட்டே போதும். ஏன்னா கார்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய வந்து 7 or 11 தான் எடுக்கும். ஆல்தோ இது வந்து 22 கிலோவாட்டாக இருந்தாலுமே இன்றைக்கி மோஸ்ட் கார்ஸ் வில் நாட் டேக் 22 கிலோவாட் ஏசியில். ஸோ அதான் பாயிண்ட்டுங்க. ஸோ நம்ம வந்து சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பல்க் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேங்களா? திஸ் இஸ் மோர் அஃபோர்டபுள், ஆல்சோ ஈஸிலி ஆக்சசபிளாகவும் ஈஸிலி ஆக்சசபிளுங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து இட் கேன் பி டிப்ளாய்ட் இட் ஸ்கேல். இது எங்கெங்கெல்லாம் பார்க்கிங் இருக்கோ அங்கெல்லாம் போடலாம். இப்போ இன்றைக்கி வந்து நார்வேல வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஒரு மல்டி லெவல் கார் பார்க் இருக்குது. 720 கார் பார்க் பண்ணலாம். அங்கே எவ்வளோ சார்ஜர் இருக்குது தெரியுங்களா? 720 சார்ஜர் இருக்குது. பரவாயில்லையே. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஈச் கார் பார்க் வில் ஹேவ் ஒன் சார்ஜர் லைக் திஸ். ஓகே. 7 கிலோவாட். ரியலி ஒர்த்து, 100% ஒர்த்து. ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டு தான். இப்போ எதிர வந்து வீட்டுக்கு போய் சார்ஜ் போடுறாங்க, ஆஃபீஸ் கம்மியூட் போகிறாங்க. அப்படி இன்கேஸ் வந்து 2-3 தடவை ஆஃபீஸ் போயிட்டு வந்து சார்ஜ் கம்மியாச்சுன்னா திரும்ப ஆஃபீஸில் போய் சார்ஜ் போட போகிறாங்க, ஆர்எல்ஸ் வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட போகிறாங்க. கரெக்ட். அதுக்கு திஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். கரெக்ட். ஸோ டிசி சார்ஜர் மோஸ்ட்லி தேவைப்படுறது வந்து வி கால் டிசி சார்ஜர்ஸ் அஸ் என் ரூட் சார்ஜர்ஸ். ஸோ என் ரூட் சார்ஜர்ஸ் எப்போ தேவைப்படுதுன்னா, நீங்கள் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரீங்க, ஒரு லெட்ஸே ஒரு 450 கிலோமீட்டர் டிரைவ். உங்கள் கார் வந்து ப்ராபப்ளி வில் டூ 350 கிலோமீட்டர்ஸ் ஆர் 300 கிலோமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ தட் எக்ஸ்ட்ரா 150 கிலோமீட்டர் டாப் அப் உங்களுக்கு வேணும், பூஸ்ட் பண்ணும். அது வந்து நீங்கள் ஒரு காஃபி குடிக்கிற டைமில் ஆகணும். கரெக்டுங்களா? நீங்கள் வர்றீங்க, காரை நம்ம ப்ளக் பண்ணுறோம், ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறோம், போகிறோம், ஒரு டிஃபன் சாப்பிட்றோம், இல்லை காஃபி சாப்பிட்றோம், ப்ராபப்ளி டேக் ஒரு 20-25 மினிட்ஸ். நீங்கள் திருப்பி வரும்போது அந்த 150 கிலோமீட்டர்ஸ் நமக்கு மோர் தென் 200 கிலோமீட்டர்ஸ் டாப் அப் ஆயிரும் இன்றைக்கி இருக்க காசு. ஸோ தட் வில் டூ தட் ஜாப். எல்லா இடங்கள்லையும் நமக்கு டிசி சார்ஜர் வேணும், நம்ம 100% டிசி சார்ஜர் தான் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அது கிடையாது. பாசிபிலிட்டி இல்லை. இன்னொன்று ஐ திங்க் ஸோ, நான் எங்கேயும் கேள்விப்பட்டேன், டிசி சார்ஜிங்கே அடிக்கடி பண்ணால் வந்து பேட்டரியோட லைஃப் குறைய வாய்ப்பு இருக்குன்னு மாதிரி ஒரு கேள்வி. See, that is true to a certain extentங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் பேட்டரி கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இப்போ ரொம்ப லோ எண்ட் கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெர்மல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆல் தட் இஸ் குவைட் லிமிட்டட் இல்லைங்களா? பேட்டரி கெமிஸ்ட்ரி ரொம்ப முன்னாடி வந்த கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிமிட்டிவான டெக்னாலஜி தான். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியே வந்து ரைடர் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எவ்ரி 3 தடவை டிசி சார்ஜிங் பண்ணிங்கன்னா 4ஆவது தடவை வந்து ஒரு ஏசி சார்ஜிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிங்க. பட் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வரதுக்குலாம் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி ஃப்ளீட்ஸ் எல்லாம் வந்து பிவடி E6 எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்து டாக்ஸி ஃப்ளீட்ஸில் ஓட்டுறாங்க. அவங்கெல்லாம் 100% டிசி சார்ஜிங் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏசி சார்ஜிங் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. கார் ஓடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 20 மணி நேரம் கார் ஓட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு டிசி சார்ஜிங்கை கண்டினியூஸாக பண்ணுறாங்க. தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஏன்னா அந்த இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த டெக்னாலஜி அண்ட் த மேனுஃபேக்சரர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி இருக்குது. இதை தவிர சார் 2 வீலர்ஸ்க்கு என்ன ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? Are you focusing into 2 wheelers as well? No, to be very honest, நாங்கள் டைரெக்டாக 2 வீலர்ஸ்ன்னு ஜாஸ்தி எதுவும் பண்ணுறதில்ல நாங்கள். பட் we are partnered with Ola, Ather, and in certain locations we also deploy 3 kilowatt wall sockets. Okay. So எங்களோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா most of the charging stations will have Ather charger. In fact இங்கேயே கூட Ather charger இருக்குது. பார்க்கலாங்களா? ஓகே. Yeah. So இது வந்து பார்த்தீங்கன்னா this is in deployed in our stations in partnership with Ather. Okay. So Ather வந்து we don't operate this chargerங்க, but we co-locate the chargers. Okay. So நாங்கள் எங்களோட சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து Ather வந்து is co-locating the charger. So Ather scooters apart from that இதில் வந்து பார்த்தீங்கன்னா Ather இல்லாத மற்ற ஸ்கூட்டர்ஸும் வந்து இதில் சார்ஜ் பண்ணலாம். ஓ நைஸ். ஓகே, பரவாயில்ல. ஓகேங்களா? ஸோ இது வந்து Ather ஸ்கூட்டர்ஸ் உண்டான கனெக்டர். ஸோ இதுங்க அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து it can be used for 2 wheelers. ஓகே. ஓகேங்களா? இது 15 amp சாக்கெட்டு, IoT டிவைஸுங்க. இட் இஸ் கனெக்டட் டு அவர் ஆப். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் எங்கள் ஆப் யூஸ் பண்ணியே வந்து இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இது ஜியானோடது? ஆமாங்க. ஓ ஓகே. ஸோ தரோவா வந்து மார்க்கெட்டை கவர் பண்ணிட்டீங்கன்னு சொல்லலாம். அடுத்து என்ன பாக்கி? பஸ் தான் பாக்கி நினைக்கிறேன். இல்லை, பஸ்ஸஸ் ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டோம். இல்லை, இங்கே சொல்கிறேன், தமிழ்நாட்டில் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இல்லையா? ஆமாம், கரெக்ட். பட் தட் இஸ் சேஞ்சிங். We are working with 2 other bus operators who are operating electric vehicles. அவங்க ஆல்ரெடி எங்கள் ஸ்டேஷன்ஸ் கர்நாடகாவில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் ப்ராபப்ளி ஒரு within 2-3 months they will start using our stations. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மினிமமே 120 தான். 120 கம்மியாக இருந்தது, 120 அவங்களுக்கு பத்தாது. இன்ஃபேக்ட்
ஸோ அவங்களுக்கு 240 to 360 கிலோவாட் சார்ஜஸ் இருந்தால் தான் அவங்களுக்கு சஃபிஷியன்ட். நீங்கள் உங்கள் காரை சார்ஜ் பண்ணுற பொறுத்தவரை கவலையே படாதீங்க. ஏன்னா ஜியான் சார்ஜிங் இப்போ சவுத் இந்தியாவில் பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபர்தராக டெல்லி வரைக்கும் போகிறேன் அப்படின்னு சார் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ எதிர்பார்க்கலாம் இல்லையா? ஷோர், டெஃபினட்டாக, கண்டிப்பாங்க. சூப்பர். ஸோ அடுத்த கார் என்னோட கார் ஈவியாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது, தெரியலை. பட் நெட்வொர்க் இருக்குது, அது பொறுத்தவரை எனக்கு கவலை இல்லாமல் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி வெரி கிரேட், ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது எனக்கு. ஸோ இட்ஸ் அ கிரேட் டைம் டாக்கிங் டு யூ சார். கண்டிப்பாங்க, தேங்க்யூ. நிறைய விஷயம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம நேயருக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ரொம்ப எளிமையாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இட் வாஸ் ஃபண்டாஸ்டிக். தேங்க்யூ. நம்ம ஃபர்தராக இன்னும் பெட்டரான ஒரு கான்வர்சேஷனில், இன்னும் பெட்டரான ஒரு என்விரான்மெண்ட்டில், இன்னும் அப்கிரேடான லெவல்ஸில் நம்ம இன்னும் பேசலாம். ஸோ நம்ம நேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜியான் சார்ஜிங் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் எலக்ட்ரிக் கார் வச்சிருக்கீங்களா? உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், ஜியான் சார்ஜிங் பற்றின ஃபீட்பேக்கும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கலாம். நீங்கள் ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுடைய மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன் அண்ட் காண்டாக்ட் நம்பரும் கீழே இருக்குது. அவங்க நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஸோ எஸ், உங்களுடைய ஃபீட்பேக் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் அண்ட் கார்த்திகேயன் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.